பசங்களா வீட்டில் இருந்த பாத்திரத்தை எல்லாம் க்ளீன் பண்ணணும் முதல்ல. இதெல்லாம் அப்படி அப்படியே எடுக்கிறது, யூஸ் பண்ணுறது, கழுவி வைக்கிறதோட சரி. நல்லா டீப் க்ளீன் பண்ணியே ரொம்ப நாளாக ஆகுது. நிறைய பாத்திரம் இருக்குது. அதுவும் இல்லாமல் இதில் தேவையான பாத்திரத்தை மட்டும் எடுத்துகிட்டு மீதி பாத்திரத்தெல்லாம் தூக்கி காய்லாங்கடையில் போடணும். நிறைய ஓட்ட பாத்திரமும் இருக்குது. என்னம்மா சொல்கிறீங்க? இவ்வளோ பெரிய ட்ரேல இருக்கா? எப்பா இது எல்லாத்தையும் எப்போ நம்ம க்ளீன் பண்ணி முடிக்கிறது? டேய் சாரதி, பாத்திரம் மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கிற ஃபர்னிச்சர் பொருளையும் தூக்கி தான் தனியாக வச்சுருக்கேன். இங்கே பாரு, இதையும் நம்ம க்ளீன் பண்ணுறதே இல்லை. இப்படியே இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா க்ளீன் பண்ணாமல் அப்புறம் ஃபுல்லாக வந்துட்டு ஏதாவது கரையான் வந்து அரிச்சிரும். நல்லா க்ளீன் பண்ணி இப்போ வடிக்கிற வெயிலுக்கு காய வைக்கணும். அச்சச்சோ, இங்கே வேற இவ்வளோ இருக்கா? அம்மா இவ்வளோ இருக்கே, நீங்கள் தனியாக எப்படி பண்ண முடியும்? நிறைய இருக்கு. சரி சரி, நாங்களும் உங்களுக்கு கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறோம்மா. சரி பசங்களா, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க சரியா? முடிஞ்ச வரைக்கும் நானே தொடச்சி எடுத்துடுறேன் எல்லாத்தையும். இதுக்குள்ளே இருக்கிற ஜாமான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வெறும் வந்துட்டு ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, அப்புறம் பீரோ எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு நல்லா இதோட டோரு, உள் சைடு எல்லாத்தையும் தொடச்சிடலாம். எவ்வளோ நாளாச்சு இதை க்ளீன் பண்ணி. சரி, முதல்ல லிக்விட் ஊற்றி கலந்து அதுக்கப்புறமா தொடப்போம். அம்மா நீங்கள் லிக்விட் ஊற்றி கொடுங்க, நானே இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுறேம்மா. இல்லை அஞ்சலி, இதை நான் க்ளீன் பண்ணுறேன். இதில் ரொம்ப அழுக்கு இருக்குது. இதை நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணணும். லைட்டாக அழுக்கு இருக்கிறதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் சொல்கிறேன். அதெல்லாம் நீ க்ளீன் பண்ணு சரியா? இங்கே பாரு, கதவு கிட்டலாம் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு. உள்ளெல்லாம் பார்த்தியா? வீட்டுக்குள்ளே வச்சு நல்லா ஃப்ரீயாக பண்ண முடியாது. அதனால தான் எல்லா ஜாமானையும் காலி பண்ணி உள்ளே வச்சுட்டு அந்தந்த திங்ஸை மட்டும் வெளியில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இங்கே வச்சு நம்ம ஃப்ரீயாக நல்லா எல்லாத்தையும் தொடச்சி அடிக்கிற வெயிலுக்கு நல்லா காய வச்சிடலாம். இன்றைக்கி தான் 2-3 நாளாக கொஞ்சம் நல்லா வெயில் அடிக்குது. இப்படியே நல்லா காய வச்சுட்டா போதும். இந்த பீரோலாம் பாருடா, புதுசாக வாங்கும் போது யூஸ் பண்ணது. அதுக்கப்புறம் அப்படியே வச்சதுனால ஒட்டடை பிடிச்சி போயிடுச்சு. உள்ளெல்லாம் பாரு எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குன்னு. சரி எல்லாத்தையும் உள்ளெல்லாம் க்ளீன் பண்ணிவிடுவோம். ஏம்மா இதெல்லாம் க்ளீன் பண்ணலைன்னா என்ன ஆகும் அப்படியே வச்சா? அப்படிலாம் வைக்கக்கூடாது பசங்களா, அப்புறம் அப்படியே பொருளெல்லாம் வீணாக போயிடும். அடிக்கடி வருஷத்துக்கு ஒரு தடவையாவது எடுத்து இந்த மாதிரி ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணிடணும். வீட்டில் இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறது தான் நல்லது. இந்த ஃப்ரிட்ஜெல்லாம் நான் எவ்வளோ ஆசைப்பட்டு வாங்கினேன். ஆனால் கிச்சனில் பாரு ஒரு மூலையில் கடந்தது. ஏற்கனவே இருக்கிற ஃப்ரிட்ஜை மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். இந்த புது ஃப்ரிட்ஜை அவ்வளோ யூஸ் பண்ணுறதே இல்லை. இதுக்கப்புறம் நான் இந்த புது ஃப்ரிட்ஜ் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். பழைய ஃப்ரிட்ஜை கொஞ்சம் பார்த்து அப்பா கிட்ட சொல்லி ஏதாவது விற்க முடியுமான்னு கேட்கணும்டா சாரதி. அம்மா பேசாமல் நம்ம சீதாவோட வீட்டுக்கு அந்த ஃப்ரிட்ஜை கொடுத்துடலாமாம்மா? ஏன்னா சீதாவோட வீட்டில் ஃப்ரிட்ஜே இல்லைம்மா. இதுவும் நல்ல ஐடியா தான் அஞ்சலி. மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுல தப்பில்லை. அவங்களும் கொஞ்சம் ஃப்ரிட்ஜ் இல்லாமல் சிரமப்பட்டுட்டு தானே இருக்காங்க. அவங்கக்கிட்ட நம்ம கொடுத்துடலாம். அப்பா வரட்டும், அப்பா கிட்ட சொல்லிவிட்டு சீதாவோட அம்மாவை கூப்பிட்டு நம்ம கொடுத்துடலாம் சரியா? சரிங்கம்மா. அம்மா கொடுங்க, இதெல்லாம் நான் துடைக்கிறேன். இதிலலாம் அழுக்கு கொஞ்சம் கம்மியாக தாம்மா இருக்குது. அம்மா நீங்கள் போட்ட லிக்விட்லேருந்து ஸ்மெல்லு சூப்பராக வருது. இதில் போட்டு நல்லா துடைச்சிடுறேம்மா. வேறு என்ன இருக்குது? உள்ளேருந்து எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டிங்களா? திங்ஸ் எல்லாம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. கட்டிலாம் எடுத்துகிட்டே வரலையம்மா நீங்கள்? பசங்களா, கட்டிலாம் நேற்று நானே உள்ளே க்ளீன் பண்ணிட்டேன் பசங்களா. ஆனால் உள்ளே கட்டில் வச்சு க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே ரொம்ப சிரமமாயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவு பண்ணி எல்லாத்தையும் வெளியில் எடுத்துகிட்டு போயிடலான்னு எடுத்துகிட்டு வந்தேன் உள்ளே. ஆனால் அந்த கட்டில் அப்புறம் பெட்டெல்லாம் வெளியில் காய வச்சுட்டு ஃபுல்லாக எடுத்து வச்சிட்டேன் பசங்களா. இப்போ இது மட்டும்தான் பாக்கி. இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணால் போதும். இதை கூட க்ளீன் பண்ணிடலான்னு வைங்க. ஆனால் கிச்சன் திங்ஸ் இருக்குது பார்த்தியா, அதுதான் நிறைய இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் நம்ம எடுக்க வேணாங்கிற பொருளெல்லாம் க்ளீன் பண்ண வேணாங்கிறதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருவோம். நம்ம கடையில் போட்டுட்டு வேணுங்கிற பொருளை மட்டும் நான் தனியாக எடுத்து கொடுக்குறேன் பசங்களா. அது க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அதை நீங்களே பண்ணிடலாம் பசங்களா ஈஸியாக. சரி இப்போதைக்கு இதெல்லாம் பண்ணியாச்சு. இன்னும் சேர் மட்டும்தான் பாக்கி இருக்குது. அம்மா கொடுங்கம்மா, இந்த சேரை நான் க்ளீன் பண்ணிடுறேன். இந்த சேர்லலாம் டஸ்ட்டே இல்லைம்மா. இங்கே பாருங்கள், நம்ம இந்த சேர்லாம் யூஸ் பண்ணுறதே இல்லை. வாங்கி அப்படியே தூக்கி வச்சுட்டோம். அதனால தான் அவ்வளோ டஸ்ட் இல்லை. ஆனால் என்ன, மேலேயே கடந்தனால லைட்டாக அந்த மண்ணு மட்டும் தான் இருக்குது. ஆமாண்டா சாரதி, இனிமே யூஸ் பண்ணணும். மேலே இருந்துச்சுல்ல, அதனால தான் எடுத்து இதெல்லாம் க்ளீன் பண்ணுறேன். என்னது இது? அஞ்சலி சாரதி வீட்டு வாசல்ல இவ்வளோ பொருள் வச்சு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அஞ்சலி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்கே எல்லாத்தையும் எடுத்து வச்சு? ஐஷா, நாங்கள் வீட்டில் இருக்க திங்ஸ்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கோம் ஐஷா. அப்படியோ? அதனால தான் எல்லாத்தையும் வெளியில் எடுத்து வச்சிருக்கீங்களோ? சரி அப்போ நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அஞ்சலி. நீ மட்டும் தனியாக தானே பண்ணுறிய? ஐஷா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா, நாங்களே பண்ணிக்கிறோம். கொஞ்சம் தான் இருக்கு. பரவாயில்ல ஆண்டி, எனக்கும் வீட்டில் போர் தான் அடிச்சிச்சு, அதனால தான் வந்தேனே. நான் அப்படியே சும்மா அஞ்சலி சாரதி கிட்ட பேசிக்கிட்டே உங்களுக்கும் க்ளீன் பண்ணி கொடுக்குறேன் ஆண்டி. சரிம்மா பசங்களா, உங்களால் முடியலன்னா எதுவும் பண்ண வேணாம் சரியா? நானே பண்ணிக்கிறேன். சரி, அடுத்தது கிச்சன் திங்ஸ் தான் க்ளீன் பண்ணணும். மற்றதெல்லாம் ஆல்ரெடி இப்போ க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ கிச்சன் திங்ஸ் மட்டும் லைட்டாக தொடச்சா போதும். அதுவும் வேணுங்கிற திங்ஸ் மட்டும்தான் எடுக்க போகிறேன். அம்மா கொடுங்க, இந்த கிச்சன் திங்ஸ் எல்லாம் நானே க்ளீன் பண்ணிடுறேம்மா. ஆண்டி நீங்களும் ஒவ்வொரு தடவையும் எடுத்து இந்த
மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவீங்களோ? எங்கள் அம்மாவும் இப்படி தான் பண்ணுமே. எங்கள் அம்மாவும் எடுத்து அப்பப்போ இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சிரும். ஆனால் எங்கள் அம்மா வந்துட்டு நிறைய ஜாமான் க்ளீன் பண்ணுறதுக்கு சேர்த்து வைக்காது. அப்பப்போவே கிச்சன் திங்ஸை தனியாக, அப்புறம் ஃபர்னிச்சர்ஸ்லாம் தனியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்பப்போவே அப்படியே க்ளீன் பண்ணி வச்சிரும் ஆண்டி எங்கள் அம்மா. ஆமாம் ஐஷா, நானும் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். இந்த வருஷம்தான் அப்படியே விட்டுட்டேன். எங்கே வேலையாக இருந்துச்சு, டைமே கிடைக்கல. அதனால தான் இப்போ நிறைய ஃபுல் திங்ஸு சேர்ந்து போச்சு. அதனால தான் இப்போ மொத்தமாக சேர்த்து வச்சு பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. சரி இருந்தாலும் இப்போ ஓரளவுக்கு பண்ணியாச்சு. இன்னும் கிச்சன் திங்ஸில் பாதி தான் இருக்குது. மீதியெல்லாம் நான் எதுவும் பண்ண போகிறது கிடையாது. ஓ அப்படியா? ஓகே ஆண்டி. சரி இந்த பக்கமாக கொடுங்க ஆண்டி. இந்த சைடு இருக்கிறதெல்லாம் நான் க்ளீன் பண்ணுறேன் ஆண்டி. என்ன இப்படி தொடச்சி வைக்கணும்? ஏற்கனவே நீங்கள் கழுவி தான் வச்சிருக்கிறீங்க. ஆனால் மேலே வச்சனால ஒரு மாதிரி பிசுன்னு இருக்கு. அதனால அப்படியே தேய்ச்சி வைக்கணும், அவ்வளோதானே? ஓகே ஆண்டி, நான் எல்லாத்தையுமே எடுத்து இந்த மாதிரி தேய்ச்சி வச்சிடுறேன். சரியா ஆண்டி? பாதி பொருள் மட்டும் பண்ணுறது நீங்கள், மீதியெல்லாம் என்ன பண்ண போறீங்க ஆண்டி? இல்லை ஐஷா, அதில் நிறைய திங்ஸ் வேஸ்டானதாக இருக்குது. நிறைய உடஞ்சது, அப்புறம் ஓட்டையானதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் எடுத்து கடையில் கொடுத்துடணும். அதெல்லாம் கொடுத்துட்டு கொஞ்சம் காசுக்கு வாங்கிடணும். சரி பசங்களா, இங்கே தனியாக எடுத்து வச்சுட்டேன். இந்த திங்ஸை மட்டும் க்ளீன் பண்ணால் போதும். மீதியெல்லாம் அதிலே வச்சிடலாம். மீதியை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மீதி தேவையில்லாததை கொடுத்துட வேண்டியது தான். மீதி இங்கே எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் பசங்களா, அதை மட்டும் தொடங்க. அம்மா இப்படி கொடுங்கம்மா, இதெல்லாம் நான் க்ளீன் பண்ணிடுறேன். மா இந்த பானையெல்லாம் நீங்கள் இது வரைக்கும் யூஸ் பண்ணதே இல்லையம்மா. ஏம்மா இதெல்லாம் மேலேயே வச்சிருக்கிறதுக்கு எதுக்குமா வச்சுக்கணும்? பேசாமல் இதெல்லாம் கொடுத்துடலாம்ல. இங்கே பாருங்க, இந்த பானைலாம் 2 கிடக்குது. ஒன்று கூட நீங்கள் யூஸ் பண்ணதே இல்லை. டேய் சாரதி, அதெல்லாம் நீ சின்ன வயசில் இருக்கும் போதே வாங்கியாச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் நான் எதுக்கு வச்சுருக்கேன்? கண்டிப்பாக பின்னாடி தேவைப்படும்னு சொல்லி தான் வச்சுருக்கேன். அதெல்லாம் எடுத்தோன்னெல்லாம் கொடுக்க முடியாது. இப்போ யூஸ் ஆகலைனாலும் பின்னாடி யூஸ் ஆகும். அதெல்லாம் நல்ல பொருள், அதெல்லாம் பத்திரமா வச்சுக்கணும். ஆண்டி எங்க மம்மியும் இப்படிதான் சொல்லுவாங்க. எப்பயாவது யூஸ் ஆகுற பொருள் எல்லாம் மேலே எடுத்து வச்சிருக்காங்க. எங்க வீட்லயும் இந்த மாதிரி நிறைய கிச்சன் செட் இருக்கு ஆண்டி. எங்க மம்மியும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சிடுவாங்க. அப்புறம் அதை ஃபுல்லா கவர்ல போட்டு மேலே வச்சிடுவாங்க. கவர்ல போட்டோம்னா இந்த மாதிரி அடிக்கடி டஸ்ட் ஆகாதுல்ல, அந்த மாதிரி வச்சனால எங்க மம்மி இந்த மாதிரி அடிக்கடி பண்ண மாட்டாங்க. என்ன தேவையோ அது மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஓஹோ நிலாக்குட்டி, இது கூட நல்ல ஐடியாவாக தான் இருக்குது. நான் தான் சும்மா கவரில் போட்டு வைக்காமல் அப்படியே ஒரு அட்டை பாக்ஸில் தூக்கி வச்சு அப்படியே வச்சிடுறேன். அட்டை பாக்ஸில் வச்சா கூட எப்படி அது அழுக்காகுதுன்னே தெரியல. அடிக்கடி எடுத்து இப்படி க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்குது. இல்லைனா பொருளெல்லாம் பாதி வீணாக தான் போகுது. பேசாமல் நல்லா கழுவி தொடச்சி காய வச்சு கவரில் போட்டு வைக்கிறதும் நல்ல ஐடியா தான். அப்பாடா, ஒரு வழியாக க்ளீன் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். சரி பசங்களா, இந்த மிக்சியை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிடலாம். இந்த மிக்சி பழைய மிக்சி ஓடுதான்னு கூட தெரியல. அதை ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கணும். ஒரு வழியாக பசங்க எல்லாரும் இருந்தனால டக்குன்னு வேலை முடிஞ்சிருச்சு. இதே நான் மட்டும் க்ளீன் பண்ணியிருந்தேன்னா ரொம்ப லேட்டாக இருக்கும். இப்போ தான் பொருள் எல்லாம் பளிச்சுன்னு இருக்குது. சூப்பராக பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. இதெல்லாம் நல்லா காயட்டும். நல்லா வெயிலில் காஞ்சதுக்கப்புறம் எடுத்து வீட்டுக்குள்ளே பத்திரமா எடுத்து நிலா சொன்ன மாதிரி கவரில் போட்டு வச்சுருவோம். ஆமாம்மா, ஒரு வழியாக க்ளீனிங் ஒர்க்கு முடிஞ்சிருச்சு.